Taste the Daily. கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பச்சையார்பாளையம் கிராமத்தில் மயானத்துக்கு செல்லும் பாதையும் மயான வசதியும் முறையாக இல்லாத நிலையில் உடலை ஆபத்தான முறையில் எடுத்துச் செல்வது வீடியோவாக வெளியானது. அருந்ததியின மக்கள் மயான பாதைக்கு வசதி இல்லாமல் தண்ணீரில் தத்தளித்தபடி உடலை அடக்கம் செய்ய சென்றது வீடியோவாக வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் விரைந்து மயான பாதையும் மயான வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் என கிராமத்தினர் வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கும்பாபிஷேக விழாவை ஒட்டி தீர்த்தக்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தாராபுரம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ கோட்டை மகா மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் புதன்கிழமை நடக்கிறது. இதை ஒட்டி பக்தர்கள் கல்வடங்கம் காவிரி ஆற்றுக்கு சென்று புனித நீராடி குடங்களில் தீர்த்தங்களை எடுத்துக்கொண்டு முக்கிய கிராமங்களின் வழியாக மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொசப்பட்டு கிராமத்தில் கடந்த ஒரு வருடமாக புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பணிகளை துரிதப்படுத்தி விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு ஊராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில வாரங்களாக தொடர் பனிப்பொழிவு காணப்பட்ட நிலையில் அவிநாசி, திருமுருகன்பூண்டி, ஆட்டையம்பாளையம், வேலாயுதம்பாளையம் உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த தீர்த்தமலையில் உள்ள தீர்த்தகிரீஸ்வரர் கோயிலில் வாகன நிறுத்தத்திற்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2 மடங்காக உயர்த்தி கட்டணம் வசூலிப்பது குறித்து ஒப்பந்ததாரரிடம் கேட்டால் யாரிடம் வேண்டுமானாலும் புகார் கூறுங்கள், அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தே ஒப்பந்தம் பெற்றுள்ளோம் என ஒப்பந்த உரிமையாளர்கள் கூறுவதாக பக்தர்கள் தெரிவித்தனர். இதனால் மன நிம்மதிக்கு கோயிலுக்கு வந்தால் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கூடுதல் மன உளைச்சல் ஏற்படுவதாக பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பயிர்களை சேதப்படுத்திய தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். முடுங்கலான்குளம் கிராமத்தில் பயிர்களை சேதப்படுத்திய தனியார் சோலார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கவும், பயிர் சேதத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கவும் விவசாயிகள் வலியுறுத்தி வந்தனர். மக்கள் நலனில் அக்கறையற்ற விடியாத அரசோ வழக்கம் போல் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே காட்டு யானைகள் தென்னை மரங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர். மல்லபுரம் கிராமத்தில் காட்டு யானை கூட்டம் ஒன்று அய்யனார் கோவில் புலவர் ஊரணி அருகில் பார்வதி என்பவரின் ஏராளமான தென்னை மரங்களை சேதப்படுத்தி சென்றன. இதனால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் யானைகளை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்டவும் உரிய இழப்பீடு வழங்கவும் திறனற்ற திமுக அரசை வலியுறுத்தி உள்ளனர். மரம் வச்சு நான் மத்த வெள்ளாமலாம் செஞ்சு பண்ணி மானு என்னைய விடுதில்ல ஒத்த பயலை வச்சுக்கிட்டு இதை வச்சு சம்பாரிச்சு நானு இதை வச்சு புழைக்கலாம் முடியாது. தென்னை மரத்தை வச்சு தென்னை மரத்தையே நித்த ஆனை வந்து நித்த வருது ஆனை. இன்னும் ஒரு நேரம் நினைக்கலாம் இல்ல நான் வரட்டா போயிறேன். இன்னைக்கு ராத்திரியோட விரட்டிடுச்சு என்னை. இப்ப ஆனா விரட்டிடுச்சு ஓடி போயிட்டேன் நான் வீட்டுக்கு. ஆளுகிட்ட கேட்கணும் சத்தம் போட்டு. அதனால ஏதாவது செஞ்சு கொடுங்க. நான் வேற வெள்ளாம செய்ய முடியும். இதை வச்சுட்டு என்ன பிழைக்கணும். வேற வழி இல்லை எங்களுக்கு. இதே வழி, வேற வழியெல்லாம் இல்ல. எந்த சொல்லி வேற சொத்து சோகமெல்லாம் இல்ல. இதே இருக்கு.
திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்த சிவன்மலை ஊராட்சி சார்பில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் 32 துறைகளை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்க வேண்டியதில் 10 துறை சார்ந்த அதிகாரிகள் மட்டுமே பங்கேற்றனர். இதற்கு முன்னர் சிவன்மலை ஊராட்சி சார்பில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் இதேபோல் பல்வேறு துறை அதிகாரிகள் வரவில்லை என வேதனை தெரிவித்த சிவன்மலை கிராம விவசாயிகள் இனி அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் வரவில்லை என்றால் கிராம சபை கூட்டம் நடத்த விடமாட்டோம் என எச்சரித்தனர். முறையான கிராம சபையில் கண்துடைப்பு நாங்கள் கறிக்கோழி பண்ணை சம்மந்தமாக போராட்ட வழக்கில் இருக்கிற விவசாயிகளை நிபந்தனையின்றி விடுதலை செய்யணும்னு பொய் வழக்குகளை ரத்து செய்யணும்னு கோரிக்கை வச்சு மனு கொடுக்கறதுக்கு வந்திருந்தோம். அந்த துறை அதிகாரியே வராமல் கூப்பிட்டு 2வது தான் வந்தாங்க. விருதுநகர் மாவட்டம் தொப்பலாக்கரை கிராமத்தில் அனுமதியின்றி செம்மண் எடுத்த திமுக அமைச்சரின் உதவியாளர் நிறுவன லாரிகளை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். திமுக நிதியமைச்சரின் உதவியாளருக்கான கட்டுமான நிறுவனம் சாலை பணிக்கு உரிமம் பெற்றதில் புறம்போக்கு நிலத்தில் செம்மண் எடுக்க அரசு உத்தரவு வழங்கியது. இந்நிலையில் செவல்மண் கண்மாய் நிலத்தில் பள்ளம் தோண்டி மணல் எடுத்ததில் மடைப்பகுதி அடைபட்டது. இதையடுத்து விவசாய நிலங்கள் பாதிக்கும் என்பதால் மணல் அள்ளிய லாரிகளை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். திமுக நிர்வாகிகள் மக்கள் நலனில் அக்கறையின்றி அதிகார துஷ்பிரயோகம் செய்வது அதிகரித்துள்ளதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். எங்களையும் வீடியோ எடுத்து நாங்கள் பொதுமக்கள் எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கிறத நாங்கள் கேட்குறப்போ எங்களை வீடியோ எடுத்து அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு அனுப்பிட்டு அவர் எங்ககிட்ட நான் குரூப்பில் போட்டு விட்டேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொன்னார். அவரையும் நாங்கள் முறைப்படி கேட்டு அந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ண சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு இறங்கி பண்ணுறதுக்கு இந்த தொகுதியோட நிதி அமைச்சர், தமிழ்நாட்டோட நிதி அமைச்சர், இந்த தொகுதியோட தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் இந்த பாலகுருவுக்கும் இந்த விவசாய கிராமங்களை அழிக்கிறத முதன்மையான குறிக்கோள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே நோக்கம் பணம் சம்பாதிக்கிற மட்டும்தான்.